So hello students, this for class 10 exercise 1.5 question number 8. F naught g of F naught g naught h equal to F naught g naught h. இது வந்து associative property அப்படின்னு சொல்லுவோம், சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவோம். So show that this one, show the above. So f of x, g of x, h of x இருக்கு. So first find f naught g. So f naught g அப்படிங்கிறப்போ f naught g of x so equal to f of g of x so equal to f of g of x என்ன 3x plus 1 equal to இப்போ f பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை ஹைட் பண்ணிக்க, இதை x ப்ராக்கெட்னு சொல்லுவோம், ப்ராக்கெட் மைனஸ் 1. ஸோ ப்ராக்கெட் மைனஸ் 1. So write 3x plus 1. So equal to 3x plus 1 minus 1 cancel ஆயிரும். So just 3x. So f naught g கண்டுபிடிச்சிட்டோம். So next வந்து f naught g naught h இல்லையா? இப்போ இதை இங்கே ப்ராக்கெட் போட்டு அப்புறம் x இங்கே, இது வந்து x டோட்டலாக. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் உள்ளே போகும். ஸோ f naught g h of x இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராக்கெட் வரப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ எஃப் நாட் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது எஃப் நாட் ஜி எழுதணும். எஃப் நாட் ஜி என்ன, திஸ் இஸ் எஃப் நாட் ஜி. அப்போ 3 ப்ராக்கெட், இது என்னன்னு சொல்லணும், 3 ப்ராக்கெட்னு சொல்லணும். ஸோ ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட். ப்ராக்கெட்டில் எது எடுத்து எழுதணும், எக்ஸு ஸ்கொயர். இதுவரை கடகடன்னு எழுதிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டெப்பு வர்றப்போ மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போட்டு தென் யூ ரைட். ஸோ ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். இப்போ எல்ஹெச்எஸ் ஓவர். இது எல்லாமே சேர்ந்தது வந்து எஃப் நாட் ஜி நாட் ஹெச். இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். அடுத்தது வந்து எஃப் நாட் g naught h. அப்போ g naught h of x take inside. So g of h of x. திரும்ப இது போடக்கூடாது, இது கேன்சல் ஆயிடும். ஸோ g of what is h of x, x ஸ்கொயர். ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக எழுதணும். இப்போ இதை ஹைட் பண்ணிக்க. தென் what is g of x, g of x is 3x plus 1. எக்ஸை எப்படி படிக்கணும், ப்ராக்கெட். ஸோ 3x ப்ளஸ் 1, எக்ஸை வந்து ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. 3 ப்ராக்கெட் ப்ளஸ் 1, இந்த ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்க. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நீ கண்டுபிடிச்சது ஜி நாட் ஹெச். தென் நெக்ஸ்ட்டு எஃப் நாட் ஜி நாட் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை அப்படியே உள்ளே கொண்டு போகும். ஸோ எஃப் ஆஃப் when you take inside இது என்ன ஆயிரும், cancel ஆயிரும். So g naught h of x. So this is 3x squared plus 1. இல்லையா, 3 இது கண்டுபிடிச்சிருக்கோம். 3x squared plus 1. இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வரைக்கும் இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை ஹைட் பண்ணிக்க. UCF. F என்ன, x minus 1. இந்த எக்ஸை ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட் மைனஸ் 1. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதை அப்படியே இங்கே எழுதணும். ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். ஸோ இங்கேயும் 3x ஸ்கொயர் இல்லையா, இது வந்து 1 அண்ட் திஸ் இஸ் 2. ஸோ 1 ஈக்குவல் டு 2. therefore f naught g naught h. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அடுத்தது f naught g naught h. இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே தமிழில் வந்து சேர்ப்பு பண்பு. ஸோ இதனுடைய ஒர்க் அவுட் இங்கே இருக்குது. இதனுடைய ஒர்க் அவுட் வந்து இங்கே இருக்குது.
subdivision 2. So first வந்து f naught g not h இங்கே bracket. So this is 2x. இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதை ஹைட் பண்ணிக்க. f என்ன, x squared, x bracket. So bracket squared, bracketல 2x. So 2x whole squared என்ன, 4x squared. So இப்போ நம்ம கண்டுபிடிச்சது f naught g. So next வந்து f naught g not h. So f naught g not h. இது ஒரு x போட்டுக்க. ஸோ இதுதான் உள்ளே போகும் இல்லையா. ஸோ f naught g h of x. ஸோ equal to f naught g. What is h of x? h of x equal to x plus 4 இல்லையா. ஸோ this is x plus 4. இப்போ f naught g பார்க்கணும். இது என்ன, இது f naught g உள்ளே போகுது. ஸோ what is f naught g? This one. This is f naught g. 4x squared. 4 x வந்து நான் ப்ராக்கெட்டுன்னு சொன்னேன், அப்புறம் ஸ்கொயர்டுன்னு போட்டு 4 ப்ராக்கெட் ஸ்கொயர்டு. இந்த ப்ராக்கெட்டில் இந்த x + 4 எடுத்துருது, x + 4. ஸோ ஈக்குவல் டு 4 a + b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab. ஸோ ஈக்குவல் டு 4 ப்ராக்கெட் x ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 ப்ளஸ் 8x. So 4x squared plus 64 plus 32x. So இது வந்து ஆர்டர் எழுதினா 4x squared plus 32x plus 64. இது 1. We are finding f naught g naught h. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ g naught h of x equal to g of h of x. h of x வந்து x plus 4. So g of x plus 4. இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். g of x plus 4 வந்து g of x வந்து 2x. Here you are given g of x equal to 2x. அப்போது 2x வந்து ப்ராக்கெட்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2 ப்ராக்கெட் 2 அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எது எடுத்து எழுதணும், x plus 4. ஸோ ஈக்குவல் டு 2x plus 8. இப்போ நம்ம g naught h கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ f naught g naught h of x எது உள்ளே போகும், இது அப்படியே உள்ளே போகும். ஸோ f of g naught h of x. ஸோ ஈக்குவல் டு f of this we have found என்னது 2x plus 8 அப்படின்னு. ஸோ 2x plus 8. இப்போது f வந்து x ஸ்கொயர். இப்போ கேர்ஃபுல்லாக எழுதணும். இது எக்ஸை வந்து நான் என்ன சொன்னேன், ப்ராக்கெட் ஸ்கொயர்டுன்னு படிக்கணும். இது வரைக்கும் எல்லாம் எழுதிட்டே வந்துடல, இந்த லாஸ்ட் வர்றப்போ மட்டும் ப்ராக்கெட் ஸ்கொயர்டு. ப்ராக்கெட்டில் இந்த 2x + 8 வந்து எடுத்து எழுதணும். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab equal to 4x squared plus 64 plus 2 2s are 4, 32x. So 4 is 32x. இடம் இல்லை, ஸோ இதோட நான் ஆன்சர் முடிச்சு. ஸோ 1 equal to 2. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி.